Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா லவ் ரெட்டி 2025ல அமேசான் பிரைம்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எமோஷனல் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ஷானல் விடான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு 30 வயசு ஆகியும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்காத ஸ்டேஜ்ல ஹீரோயினை பார்த்து பிடிச்சி போய் ஃப்ரெண்ட் ஆகி ஒன் சைடா லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட லவ் சொன்னாரா, ஹீரோவோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, வீட்டுல பாக்குற பையனுக்காக எதுக்கு ஹீரோயின் ஓகே சொன்னாங்க, ஹீரோயின் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஹீரோயின் வாழ்க்கையில எதிர்பாராத விதமா நடந்த சம்பவங்கள் என்னங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ரொட்டீனான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. இந்த மூவியோட கிளைமேக்ஸ்க்கு பாக்குற மாதிரியான தரமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் சம்பவத்தை சூப்பரா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஜென்ரேஷன்ல எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் மெசேஜ் கிளைமேக்ஸ்ல ஒளிச்சு வச்சு கொடுத்ததுனாலே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சட்டிலா பிலோ ஆவரேஜான டோன்ல சிம்பிளா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அப்புறமேட்டு தான் கதையவே ஸ்டார்ட் பண்ணி கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த லவ் டிராமா கூட இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ், காமெடி ட்ராக்ல இருக்கக்கூடிய ஸ்டீரியோ டைப் பொண்ணுங்களை வச்சு பண்ணக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தாலும் ரொமான்ஸ், ஃபீல் குட் எமோஷன்ஸ், லைட் ஹார்ட்டட் அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொமான்டிக்கல் டிராமா நீட்டா இருந்ததுனால வாட்சப்ல தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ப்ராப்பரா அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி நீட்டாவும் சூப்பராகவும் நடிச்சிருந்தாலும் ஹீரோயின் தான் செகண்ட் ஹாஃப்ல படத்தை ஹோல்டு பண்ணிருக்காங்கிறது இந்த மூவியோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். தமிழ் டப்பிங் தரமா இருந்துச்சு. டெக்னிக்கலாவும் படம் சூப்பராகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் எனர்ஜெட்டிக்கலாகவும் தான் இருந்துச்சு. பட் சாங்ஸ் அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிறைய சீன்ஸ் எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. தமிழ் டப் வெர்ஷன்ஸோட அமேசான் பிரைம் லெவல்ல இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா அப்பா பொண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் ஃபாதரோட ரிலேஷன்ஷிப்பை அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சது மூவில நல்லா இருந்துச்சு. தமிழ்ல ரிலீஸ் ஆன அட்டகத்தி மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியோட ஹீரோட கேரக்டரைசேஷனையும் அழகா போர்ட்ரேட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொட்டீனான கமர்ஷியல் காமெடி டிராமா மூவி ஸ்டைல்ல தான் இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயுமே புதுசா இம்பாக்ட்ஃபுல்லான விஷயத்தை ஸ்கிரீன் பிளேட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போர்ட்ரேட் பண்ணவே ட்ரை பண்ணல. ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸான கான்செப்டை தான் இவங்க யோசிச்சிருந்தாலும் கிளைமேக்ஸ்ல மட்டும் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்ததுனால வாட்சப்ல தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா ரொட்டீனான பிரெடிக்டபிள் டிராமாங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவில ஏகப்பட்ட ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜ் வாட்சபிள் மூவிஸ் லிஸ்ட்டுக்குள்ள இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில சீன்ஸ் மட்டும் ரொம்ப டிராமேட்டிக்கா ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் வாலண்டியரா திணிச்சு வச்சிருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலா ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தான். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த லவ் ரெட்டி மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.8 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மொபைல்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை சி யூ ஆன் லவ் யூ ஆல்.